ஹாய் ஆல், இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த லெதர் பீலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த லெதர் பீலர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற லெதரோட திக்னஸை குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட 2 mm திக்னஸில் லெதர் இருக்குதுன்னா, நமக்கு 1 mm தான் வேணும் அப்படின்னா, நம்ம இதில் வச்சு பீல் பண்ணி அதை 1 mm திக்னஸ் உள்ள லெதராக மாற்றிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஃப்டெல்லாம் பண்ணும்போது திக்னஸ் கம்மியாக இருக்கும்போது நமக்கு எளிதாக ஸ்யூ பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளேடு இருக்குது. இது வந்து 20 cm லென்த் இருக்குது. இங்கே ஒரு ரோலர் இருக்குது. அப்போ தான் நம்ம லெதரை வந்து பீல் பண்ணும்போது ரோல் பண்ணி கொடுக்கும் ஒரு லெதரை. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 20 cm பிளேடு ஒன்று ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பிளேடு வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை டைட்டன் பண்ணும்போது இந்த ரோலருக்கும் இந்த பிளேடுக்கும் உரிய கேப் வந்து அதிகமாகும். அப்போ நம்ம லெதர் வந்து திக்காக பீல் பண்ண முடியும். இதை லூஸ் பண்ணும்போது இந்த ரோலருக்கும் இந்த பிளேடுக்கும் உரிய கேப் வந்து கம்மியாயிரும். அப்போ வந்து நம்ம ரொம்ப தின்னாக நம்ம லெதரை பீல் பண்ண முடியும். இப்போ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான லெதர் இது. இதை வந்து இந்த மாதிரி தின்னான லெதராக இதில் நம்ம பீல் பண்ணிக்கிறோம். இந்த தின்னான லெதர் எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா, ப்ரூச் மேக்கிங் அல்லது பீடிங் பண்ணும்போது பேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீடில் பாஸ் பண்ணி எடுக்க முடியும். இந்த 2 ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த 4 ஸ்க்ரூவை கலட்டுறதுக்கும் இந்த மாதிரி அலைன் கீ கொடுத்துருக்காங்க. டேபிளில் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக 4 கார்னர்லேயும் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவரை இப்படி புஷ் பண்ணி நம்ம லெதரை ஈஸியாக உள்ளே நுழைச்சிக்கலாம்.